நீலகிரி மக்களவை தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்செல்வனிடம் நியூஸ் தமிழ் செய்தியாளர் லதா நடத்திய நேர்காணலை தற்போது காணலாம். வணக்கம் சார். முதல் முறையா தேர்தலை சந்திக்கிறீங்க, களம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களே பாத்தீங்க எவ்வளவு ஆதரவு கிடைக்குது அப்படின்னு. நம்ம மக்கள் எல்லாம் அவங்களோட ஒருத்தரா என்ன சேர்த்திக்கிட்டாங்க. அதுவே எனக்கு போதும். எளிதில் வெற்றி பெறுவேன். மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன். அதே போல எதிர்த்து நிற்கும் வேட்பாளர்கள் 2 பேருமே எம்பியா இருக்கிறாங்க. ஒருத்தர் சிட்டிங் சென்ட்ரல் மினிஸ்டர். 2 பேர் மேலேயும் மக்களுக்கு ஒரு பெரிய அபிப்பிராயம் கிடையாது. ஏன்னா அவங்க ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டு வாக்கு கேட்டா பரவாயில்ல, எதுவுமே செய்யாம வாக்கு கேட்கறாங்க. நான் சார்ந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிறைய செஞ்சு கொடுத்திருக்காங்க. அதையெல்லாம் மக்கள் இன்னைக்கு நினைச்சு பாக்குறாங்க. அதனால நான் பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பேன் கண்டிப்பா. தனபாலனுடைய மகன் அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த வாய்ப்பு எளிமையா கிடைச்சதா சொல்லப்படுது. அதுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் கட்சியில பல காலமா ஒர்க் பண்ணிருக்கேன். ஐடி விங்ல ஒர்க் பண்ணிருக்கேன். அது ஒரு காரணம். ரெண்டாவது இன்னொன்னு சொல்லிக்கிறேன். கட்சி இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாரு வேணாலும் எந்த பதவிக்கு வேணாலும் வரலாம். அதுதான் உண்மை. நான் வாரிசுங்கிறதுனால எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. வாரிசுக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நீங்க நினைச்சுக்கோங்க. திமுகல வாரிசுக்கு மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்கும். அதுதான் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு பக்கம் ராசா, எல்முருகன் 2 பேருமே நீலகிரி மக்கள் மத்தியில பிரபலமானவங்க. அவங்க அப்படி இருக்கும்போது இந்த மக்கள் மத்தியில பெரிய அளவில் அறிமுகம் இல்லாத நீங்க களமாடிட்டு இருக்கீங்க. 2 பேரையும் எப்படி எதிர்கொள்ள போறீங்க? அறிமுகம் இல்ல, நீங்க தான் சொல்றீங்க. நான் ஆல்ரெடி அறிமுகமாயி அவங்களோட ஒன்னு ஆயிட்டேன். அதனால அது ஒரு விஷயமே கிடையாது. அவங்க 2 பேர் மேலேயும் மக்கள் வெறுப்புல தான் இருக்காங்க. கண்டிப்பா நான் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பேன். இந்த பகுதி மக்களினுடைய பெரிய பிரச்சனையா எதை நினைக்கிறீங்க? நீங்க வெற்றி பெறக்கூடிய பட்சத்துல இந்த பகுதி மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? அந்தந்த பகுதிகளில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. கூடலூர் பகுதின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா செக்ஷன் 17 அங்க போக்குவரத்து பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதே மாதிரி ஊட்டியில எடுத்துக்கிட்டீங்கன்னா தேயிலை பிரச்சனை, தேயிலை விலை நிர்ணயம், தொழிலாளர்கள் பிரச்சனை இதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையம், அன்னூர் போன்ற பகுதிகளில் எல்லாம் போக்குவரத்து நெரிசல், நகரத்துக்குள்ள போக்குவரத்து நெரிசல். அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வெளிவட்ட சாலை போடுறதுக்கு இங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியிலே ஒரு திட்டம் கொண்டு அதை மத்திய அரசு அனுமதி கொடுக்கல. சோ இதெல்லாம் நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா என்னை தேர்ந்தெடுத்தா நாடாளுமன்ற உறுப்பினருங்கிற ஒரு முறையில மத்திய அரசிடம் சென்று நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அதே போல இங்க அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி காலத்துல முக்கியமா சொல்லணும்னா அத்திக்கட அவிநாசி திட்டம் 1600 கோடி ரூபாய் செலவு செய்து திட்டம் 80% 2021 முடிக்கப்பட்டது. அதையெல்லாம் இன்னைக்கு செயல்படுத்தாம இருக்காங்க. அது போல பல திட்டங்கள் செயல்படாத திட்டங்களை செயல்படுத்துவதற்கு நான் கண்டிப்பா முயற்சி மேற்கொள்வேன். ராசாவை வீட்டுக்கு அனுப்புறதுதான் எங்களுடைய முக்கிய நோக்கம். எங்களுடைய எதிரி அவங்கதான். அதிமுக ரேஸ்லயே கிடையாது அப்படின்னு எல்முருகன் பேசிட்டு இருக்காரு. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அவர் சும்மா காமெடி பண்ணிருக்காரு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவர் டூரிஸ்ட் மாதிரி வந்திருக்காரு. அவர் திரும்ப ஆல்ரெடி எம்பி ஆயிட்டாரு. 2 தடவை எம்பி ஆகிறான்னு யாராவது சொல்லுவாங்களா? அது மாதிரி வந்துட்டு இருக்கிறாரு. அதனால அதை பத்தி பேச வேணாம். அவரு தான் போட்டியில் இல்ல, நானும் எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. பிரதமர் வேட்பாளர் இல்லாம பிரச்சாரம் செய்யறது பின்னடைவு அப்படின்னு நினைக்கிறீங்களா? எப்படி பின்னடைவு எனக்கு புரியல. நாங்க கண்டிப்பா 40க்கு 40 எடுப்போம். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கரம் வலுப்படும். நாங்க ஜெயிச்சு டெல்லிக்கு போய் அவங்களுக்கு தேவைப்படும் எங்களோட தயவு. இல்ல மத்த ஒரு அண்ணனே பிரதமராகும் வாய்ப்பு நிறைய 100% இருக்கு. கண்டிப்பா நாங்க மற்ற கட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைச்சு அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் பிரதமர் ஆகிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.